அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு அறிமுக நூல் புது கவிதையில் இலக்கிய இயக்கம், முனைவர் இரா சம்பத் அவர்கள் எழுதிய நூல். நூலின் தலைப்பிலே குறியீட்டியல், படிமவியல், மெய்மெய்யியல், மார்க்சியம், வருங்காலவியம் இவைகளை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதிலே குறிப்பாக இந்த குறியீட்டியல், மார்க்சியம்லாம் திறனாய்வுகளை பற்றி நூலினுடைய திறனாய்வை குறிப்பிடுகிறார்கள் நூல் அறிஞர்கள். இயல் 2 குறியீட்டியத்தின் தாக்கத்தை பற்றி சொல்கிறார்கள். தமிழ் புது கவிதையில் இடம்பெற்றிருக்கும் குறியீட்டு தாக்கத்தினை குறியீடு, சொற்பொருள் விளக்கம், படிமமும் குறியீடும், குறியீட்டியத்தின் வரலாறு, குறியீடும் தமிழும், இலக்கிய குறியீடு, குறியீட்டு வகைகள், குறியீட்டியமும் கவிஞர்களும், புது கவிதை வளர்ச்சியில் குறியீட்டியம் ஆகிய தலைப்புகளில் இவ்வியல் ஆராய்கிறது. தமிழ் புது கவிதையின் குறியீட்டு வகை பழங்கால குறியீடு, புதுக்கால குறியீடு என இருபெரும் பிரிவாக பிரிக்கப்பட்டு சிறப்பாக ஆராயப்படுகிறது. வழக்கு, சமயம், இலக்கியம், இயற்கை, தொன்மம், வரலாறு என்று பழங்கால குறியீட்டிலும் இடம், காலம் பற்றிய குறியீடு சொந்த குறியீடு என்றும் புதுக்கால குறியீட்டிலும் ஆராயப்படுகின்றது. இது தமிழ் புது கவிதையில் தாக்கம் பெற்றிருக்கும் குறியீட்டியத்தினை அறியவும் உத்தி நிலையில் பயன்பட்டுள்ளது என்பதனை உணர வகை செய்கிறது. அடுத்ததாக குறியீடு என்றதற்கு சொல் விளக்கம். குறி என்பது ஒன்றை இனம் கண்டு கொள்வதற்கான அடையாள சின்னம். குறிப்பென்பது ஒன்றின் மறைமுக உணர்த்துதல். குறியீடு இலக்கியத்தில் ஒரு கருத்தை அழுத்தமாக வெளிப்படுத்துவதற்கும் பயன்படும் கலை உத்தி. குறி, குறிப்பு ஆகிய இரு சொற்களும் குறியீடு என்ற சொல்லின் தொடக்க நிலை சொற்கள் எனலாம். இச்சொல் இன்றைய இலக்கிய துறையிலும் திறனாய்வு துறையிலும் பெரிதும் பேசப்படுகிறது. குறி, குறிப்பு, குறியீடு ஆகிய சொற்களுக்கு தமிழ், ஆங்கில அகராதி பல்வேறு பொருள்களை தருகிறது. சிம்பிள் என்ற ஆங்கில சொல்லிற்கு சின்னம், அடையாளம், இடுகுறி, பொது குறியீடு, நினைவு குறிப்பு சின்னம், பொதுநிலை குழுவுக்குறி, தனித்துறை குழுவுக்குறி என்று சொல்லுகிறார்கள். சிம்பிள் என்ற ஆங்கில சொல் கிரேக்க வினைச்சொல்லின் சிம்பிளின் என்ற வினையடை சொல்லிலிருந்து பிறந்தது என்கிறார்கள். இச்சொல்லின் பொருள் ஒன்றாக இணைந்ததா என்பதாகும். சிம்பிளான் என்னும் கிரேக்க பெயர் சொல் குறி, அடையாளம், இலச்சினை ஆகிய பொருள்களில் பயன்படுத்தப்பட்டது. கிரேக்க நாட்டில் ஓர் உடன்பாட்டை உறுதி செய்து கொள்ளும் போது ஒரு நாணயத்தை இரு சமபாகங்களாக்கி ஆளுக்கு ஒரு பகுதியை உடன்படுவோர் கொண்டு செல்லும் வழக்கம் இருந்திருக்கிறது. அந்நாணயத்தின் பகுதி சிம்பிளான் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு பாதி நாணயம் இன்னொரு பாதி நாணயத்தை கட்டி நிற்பதால், சுட்டி நிற்பதால் அல்லது இணைதல் என்ற பொருளில் பயன்படுத்தப்படுகிறது. எனவே ஒன்று இன்னொன்றை உணர்த்துவதை குறியீடு என்று கொண்டனர். தமிழில் குறியீடு என்ற கலைச்சொல்லை உருவாக்கிய பெருமை எழுத்து என்ற இதழின் ஆசிரியரான சீசு செல்லப்பாவிற்கே உண்டு. அவருக்கே இந்த பெருமை சாரும். எழுத்து இதழின் காலகட்டமாகிய 60களில்தான் குறியீடு இலக்கிய உத்தியை குறிக்கும் கலைச்சொல்லாக பயன்படுத்தப்பட்டது. குறியீடு பற்றிய விளக்கமும் வரையறையும். ஒன்றிற்காக நிற்கும் வேறொன்று, ஒன்றின் சார்பாக நிற்கும் மற்றொன்று, அல்லது வேறொன்றை சுற்றி நிற்கும் ஒன்று என்று ஆக்ஸ்போர்ட் ஆங்கில அகராதி கூறுகிறது. குறியீட்டுக்கு விளக்கம் தருகிறது. பிரின்ஸ்டன் கலைக்களஞ்சியம் குறியீட்டுக்கு மேற்கூறிய வரையறைகளோடு மிகுந்த பொருள் அவாவி நிற்கும் ஏனையவற்றையும் இணைத்து கூறுகின்றது. குறியீடு இலக்கிய உத்திகளில் ஒன்று. இது ஏதேனும் ஒன்று மற்றொன்றின் பொருட்டு அதன் பதிலியாய் குறியீடாய் நிற்கும் என்று கூறுவர். அடுத்தது படிமமும் குறியீடும். உவமை, உருவகம், படிமம், குறியீடு ஆகிய இந்நான்கும் இலக்கியத் துறையில் 4 படிநிலைகளை கொள்கின்றன.
குறியீடு படிமம் ஆகிய இரு உத்திகளை மாற்றி பொருள் கொள்வதாலும் குழப்பமான விளக்கங்களை கூறுவதனாலும் குறியீட்டை தெளிவுபடுத்தி கொள்ள பின்வரும் விளக்கப்படம் தேவைப்படுகிறது. குறியீடு, படிமம், உருவகம், உவமை. உவமை வேல் போன்ற விழி என்பது வெளிப்படையாய் அணி செய்யும் தன்மை வாய்ந்தது. உருவகம் அதற்கு அடுத்த படிநிலையாக விழிவேல் என்ற இரண்டும் ஒன்றனார் போன்ற ஒரு படைத்தாலும் ஆகிய உருவு மறைந்திருப்பதை உருவகப்படுத்தும் போதே புலப்படுத்தி கொண்டு நிற்கும் படிமம் விழிப்பாய்ந்தது என்று முதிர்ந்த உருவகத்திற்கும் மேல் உயர்ந்து உரைக்கப்படும் பொருளின் காட்சியை எழுப்பி காட்டும் என்கிறார்கள். அடுத்ததாக குறியீட்டினுடைய வரலாறு. பழங்கால மனிதன் உடல் உறுப்புகளின் அசைவுகளாலும் ஒளிகளாலும் தன் கருத்தை வெளிப்படுத்த முயன்ற போதே குறியீடு தோன்றிவிட்டது எனலாம். வரலாற்று காலத்திற்கு முற்பட்ட பழங்கற்கால பகுதியிலேயே குறியீடு பற்றிய எண்ணம் தோன்றிவிட்டது. அப்பழங்குடி மக்களின் பொருள்களும் உடைமைகளும் இதனை மெய்ப்பிக்கின்றன. தொடக்க கால மனிதன் தன் எண்ணங்களை ஓவியங்களாக வெளிப்படுத்தினான். பின்னர் வந்த பேரரசர் காலங்களில் சின்னங்கள் குறியீடுகளாக செயல்பட்டன. இவ்வாறு குறியீடு படிப்படியாக மக்கள் வாழ்க்கையில் இடம்பெற்று வளர்ச்சி பெற்று வந்துள்ளது. இதன் பின்பு சமுதாயத்தின் பல்வேறு துறைகளிலும் இக்குறியீடு பயன்படுத்தப்பட்டது. பின்பு சமுதாயத்தை பிரதிபலிக்கக்கூடிய இலக்கியத்திலும் இடம்பெற தொடங்கியது. அடுத்ததாக மேலை நாட்டு குறியீட்டு வரலாறு தாந்தேயின் தெய்வீக நாடகத்திலிருந்து தொடங்குகின்றது என்றும் இடைக்காலத்தில் செல்வாக்கு பெற்ற தொடர் வகை தெய்வீக நாடகத்தில் முதிர்ந்து குறியீட்டு நிலையை அடைந்தது என்றும் அப்துல் ரஹ்மான் குறிப்பிடுகின்றார். ஆங்கில இலக்கியத்தில் வில்லியம் ஃப்ளேக்கின் கவிதைகளில் குறியீடு அதன் உண்மையான பொருளில் ஆளப்பட்டது. பைபிள் குறியீட்டு மொழியின் தனித்தன்மை அவருடைய நடையில் காணப்பட்டது. குறியீட்டு கற்பனையை அகக்காட்சி என்றும் கூறிய வில்லியம் ஃப்ளேக்கின் குறியீடு பின்னால் தோன்றிய ஆழ்நிலை குறியீடுகளுக்கு டிரான்சென்டென்டல் சிம்பல்ஸ் முன்னோடியாயின. புனைவியலாளர் ரொமான்டிக்ஸ் இயற்கையை ஆன்மீக சக்திகளின் சான்றுகளாகவும் தம் மனநிலைகளின் உவமைகளாகவும் கண்டனர். இவர்களிடம் சொந்த குறியீடுகள் பிரைவேட் சிம்பல்ஸ் மிகுந்து காணப்பட்டன. இவ்வாறு இலக்கியங்களில் இடம்பெற்ற குறியீடுகள் தங்கள் பணி எல்லைகளை விரிவாக்கி கொண்டன. 19